கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டு தொடர்ந்து அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, எப்படி தலைவர் கலைஞர் அவர்களை அச்சுறுத்தி விடலாம் என்று அடித்து பாண்டிச்சேரி அருகிலே ஒரு சாக்கடையில் தூக்கி எறிந்து விட்டு போனார்களோ, அதே வழியிலே இன்று மதுவதனியை அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியாரின் வழியிலே வந்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அதுதான் எங்களுடைய வெற்றி. உட்கார்ந்திருக்க ஆளு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில அரண்டு போய் எழுந்து வந்து அடிக்க வேண்டும். வன்முறையை கையிலே இதுவரைக்கும் நாங்க யாரையும் அடிச்சதில்லை. இதுவரைக்கும் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கருத்துக்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவரை தாக்க வேண்டும் என்ற எல்லைக்கு தள்ளப்பட்டிருப்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு பெண் என்றால் இதெல்லாம் சொன்னா அப்படியே பயந்து நடுக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் கையிலே எடுத்த கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை, அவர் சிறைக்கு அனுப்பப்பட்ட பிறகு அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அதற்கு பின்னால் அவருடைய துணைவியார் தான் நடத்தினார். கணவர் சிறையில. ஆனா அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க, என்னையும் அனுப்பிடுவாங்கன்னு பயப்படல. அதே போல் பெரியார் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்த பொழுது, காந்தி அவர்களோடு இருந்த பொழுது கள்ளுக்கடை போராட்டம் நடத்தப்பட்ட போது மகாத்மா காந்தி அவர்களே இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை என்னால் நான் நினைத்தால் நிறுத்த முடியாது, அங்கே கண்ணம்மாள் நாகம்மாள் என்று ஈரோட்டிலே 2 பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நினைத்தால்தான் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியும் என்று சொன்ன வீர பெண்கள் இருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இந்த எழுந்து வந்து மிரட்டுறது, பயமுறுத்துறதுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை. அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பெண்கள் அப்படின்னா. ஏன்னா இது தமிழ் பெண்கள். சிலப்பதிகாரத்தை பற்றி, கண்ணகியை பற்றி மற்றதெல்லாம் விட்டுடுங்க. ஆனால் கையில சிலம்போடு ஒரு அரசனை பார்த்து முட்டாள் அரசனை பேரா